Good afternoon, everyone. So, my name is B. Karthikeyan, Assistant Professor, Department of Pharmaceutics, Sri Shanmuga College of Pharmacy. So, இன்னைக்கு நம்ம pharmaceutical microbiology அப்படின்ற சப்ஜெக்ட்ல ஒன் ஆஃப் த டாபிக் வந்து இந்த பயோகெமிக்கல் டெஸ்ட். ஸோ அதை பத்தி நம்ம எலாபரேட்டா பார்க்கலாம். ஸோ பயோகெமிக்கல் டெஸ்ட்னா ஃபர்ஸ்ட் என்ன? ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பாக்டீரியல் ஸ்பீசஸ். ஓகேங்களா? எதை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்றோம்? பாக்டீரியாவுடைய ஸ்பீசஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்றோம். எதை பேஸ் பண்ணி? பேஸ்ட் ஆன் தி டிஃபரன்ஸ் இன் தி பயோகெமிக்கல் ஆக்டிவிட்டிஸ். பயோகெமிக்கல் ஆக்டிவிட்டிஸை பேஸ் பண்ணி பாக்டீரியாவுடைய ஸ்பீசஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்டிரோபாக்டீரியாசே ஃபேமிலி, சரிங்களா? அது வந்து பாக்டீரியா. ஸோ பாக்டீரியாவிலே நிறைய வந்து ஃபேமிலி வந்து இருக்கு, நிறைய குரூப் ஆஃப் ஃபேமிலி பாக்டீரியா வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்டிரோபாக்டீரியாசியா ஃபேமிலி. என்டிரோபாக்டீரியாசியா ஃபேமிலியில 56 ஜீனஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு. எவ்வளோ? 56 ஜீனஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இருக்கு. அந்த 56ல 26 மைக்ரோ ஸ்பீசஸ் ஆஃப் மைக்ரோ ஜீனஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து எதை வந்து காஸ் பண்ணுன்னு சொல்றாங்கன்னா டிசீஸை வந்து காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 56 ஜீனஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு என்டிரோபாக்டீரியாசியா ஃபேமிலியில. நெக்ஸ்ட் வந்து 170 ஸ்பீசஸ் ஆஃப் 170 ஸ்பீசஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அதுல பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த டிசீஸ் வந்து என்டிரோபாக்டீரியாசிய ஃபேமிலி பாக்டீரியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்றீங்க. ஸோ அதுல 170 ஸ்பீசஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இருக்கு. அந்த 170 ஸ்பீசஸ்ல எந்த ஸ்பீசஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இந்த டிசீஸை வந்து அந்த குறிப்பிட்ட டிசீஸை வந்து காஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். ஐடென்டிஃபிகேஷன் பண்ணாதான் அதுக்கான பர்டிகுலர் ட்ரக்கை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம பயோகெமிக்கல் டெஸ்ட் பண்றோம். ஸோ பயோகெமிக்கல் டெஸ்ட்ல வந்து நிறைய டெஸ்டஸ் வந்து இருக்கு. ஸோ அதுல நம்ம வந்து இம்விக் டெஸ்ட் மட்டும் பார்க்க போறோம். அது என்னப்பா இம்விக் டெஸ்ட்னா? ஸோ இம்விக்னா ஒன்றும் கிடையாது. ஐ மீன்ஸ் இண்டோல் டெஸ்ட், எம் மீன்ஸ் மித்தேல் ரெட் டெஸ்ட், V means Vox Proskauer test, C means citrate test, citrate utilization test. So அதுக்கு விக்கும் சிக்கும் நடுவில் வர்ற ஐ வந்து எதுன்னு கேட்டா ஜஸ்ட் ஃபார் ப்ரொனன்சியேஷனுக்காக மட்டும் தான், சரிங்களா? ஸோ இம்விக் டெஸ்ட் இதுதான் வந்து பயோகெமிக்கல் டெஸ்ட்ல மைக்ரோபாலஜி சப்ஜெக்ட்ல நம்ம இம்விக் டெஸ்ட் மட்டும் தான் பத்தி பார்க்க போறோம். ஸோ நிறைய டெஸ்டஸ் இருக்கு, பட் சிலபஸ்ல இது இம்விக் டெஸ்ட் மட்டும் தான் இருக்கு. So IMVIC-na I means indole test, M means methyl red test, V means Vox Proskauer test, C means citrate utilization test. So இது பாருங்க, Escherichia அது வந்து ஒரு ஃபேமிலி. So Escherichia coli அது வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலி. நெக்ஸ்ட் வந்து Enterobacter அது வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். நெக்ஸ்ட் வந்து Citrobacter அது வந்து ஒரு குரூப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். நெக்ஸ்ட் வந்து Hafnia அது வந்து ஒரு குரூப் ஆஃப் மைக்ரோ ஒரு ஃபேமிலி. நெக்ஸ்ட் வந்து கிளப்சியலா அது வந்து ஒரு ஃபேமிலி, சரிங்களா சார்? ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் இருக்கும். அந்த ஃபேமிலிஸ்ல குறிப்பிட்ட ஸ்பீசஸ் மைக்ரோ ஆர்கானிசம் எந்த ஸ்பீசஸ் வந்து டிசீஸ் வந்து காஸ் பண்ணுது, ஸோ அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்றோம், சரிங்களா? ஸோ இம்விக் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இண்டோல் டெஸ்ட். ஓகேங்களா சார்? இண்டோல் ப்ரொடக்ஷன் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இண்டோல் டெஸ்டோட எய்ம் வந்து என்ன? ஸோ டிட்டர்மைன் தி எபிலிட்டி ஆஃப் மைக்ரோ டு டிகிரேட் தி அமினோ ஆசிட் டிரிப்டோஃபன். அதாவது ஒரு பாக்டீரியா இருக்கு, ஒரு மைக்ரோப்ஸ் இருக்கு. ஸோ அந்த மைக்ரோப்ஸுக்கு டிரிப்டோஃபன் அப்படின்ற அமினோ ஆசிட்ஸை வந்து பிரேக் பண்ற கெப்பாசிட்டி இருக்கா, கேப்பபிலிட்டி இருக்கா, எபிலிட்டி இருக்கா, டீக்ரியேட் பண்றது இல்லைன்னா பிரேக் பண்ற எபிலிட்டி வந்து இருக்கா, அந்த மைக்ரோ ஆர்கானிஸுக்கு எபிலிட்டி இருக்கா இல்லையா? ஓகேங்களா? எதை டிரிப்டோஃபன் என்ற அமினோ ஆசிடை பிரேக் பண்ற எபிலிட்டி வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்றதா வந்து இந்த டெஸ்டோட எய்ம், சரிங்களா? இதனுடைய ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ நான் தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், சரிங்களா? ஸோ எனக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ட்ரிப்டோஃபானஸ் அப்படின்ற என்சைம் வந்து எனக்குள்ள இருக்கு, சரிங்களா? ட்ரிப்டோஃபானஸ் அப்படின்ற என்சைம் வந்து எனக்குள்ள இருக்கு. ஸோ எனக்கு வந்து நீங்க என்ன கொடுக்குறீங்கன்னா ட்ரிப்டோஃபான் அப்படின்ற ஒரு அமினோ ஆசிட்ஸ் வந்து கொடுக்குறீங்க, சரிங்களா? ஸோ நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிளப்சியல்லா. ஸோ கிளப்சியல்லா இந்த கிளப்சியால வந்து என்ன பண்ணும்னா ட்ரிப்டோஃபானை வந்து பிரேக் பண்ணும், டிகிரேட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் வந்து கிளப்சியால மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ எனக்கு உள்ள என்ன இருக்கு, ட்ரிப்டோஃபானஸ் அப்படின்ற என்சைம் வந்து இருக்கு. ஸோ நீங்க எனக்கு என்ன அமினோ ஆசிட் வந்து கொடுக்குறீங்க, ட்ரிப்டோஃபான் அப்படின்ற அமினோ ஆசிட்ஸ் வந்து கொடுக்குறீங்க. ஸோ நீங்க எனக்கு வந்து ட்ரிப்டோஃபான் அமினோ ஆசிட் வந்து கொடுக்கும்போது ஸோ நான் அதை பிரேக் பண்ணி நான் என்ன கொடுக்குறேன்னா நான் 3 காம்பவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றேன். ஒரு காம்பவுண்ட் வந்து இண்டோல்,
இன்னொரு காம்பவுண்ட் வந்து பைருவிக் ஆசிட், இன்னொரு காம்பவுண்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அம்மோனியா. ஓகேங்களா? சோ 3 காம்பவுண்ட் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? சோ எனக்குள்ள திரும்ப என்ன ஆட் பண்றீங்கன்னா கோவாக்ஸ் ரியேஜென்ட் அப்படின்ற ஒரு ரியேஜென்ட் வந்து எனக்கு வந்து நீங்க கொடுக்குறீங்க. சோ கோவாக்ஸ் ரியேஜென்ட்னா ஒண்ணும் கிடையாது. பேரா டை மீத்தேல் அமினோ பென்சால்டிகைட் அப்படின்ற ஒரு கெமிக்கல் கொடுக்குறீங்க. அதை கொடுக்கும்போது நான் ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்களா 3 காம்பவுண்ட், அந்த 3 காம்பவுண்டும் இந்த கோவாக்ஸ் ரியேஜென்ட்டும் இன்ட்ராக்ஷன் ஆகி என்ன கொடுக்குதுன்னா கியூனாய்டல் ரெட் வயலட் காம்பவுண்ட் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சரிங்களா? சோ அது வந்து என்ன கலர்னு கேட்டீங்கன்னா செரி ரெட் கலர். ஓகேங்களா? சோ நான் தான் வந்து ஒரு கிளெப்சியல்லா மைக்ரோ ஆர்கனிசம். எனக்கு நீங்க எனக்குள்ள என்ன இருக்கு எனக்கு நீங்க டிரிப்டோபன் வந்து கொடுக்குறீங்கன்னா டிரிப்டோபன் வந்து எப்படி பிரேக் பண்ண முடியும்? எனக்கு வந்து டிரிப்டோபனஸ் என்சைம் இருந்தா மட்டும்தான். அப்போ டிரிப்டோபனஸ் என்சைம் எந்தெந்த பாக்டீரியாலாம் வந்து இருக்கு அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணா அப்போ ஈஸியா நம்ம அது எந்த பாக்டீரியா வந்து அந்த டிசீஸ் வந்து காஸ் பண்ணுது அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? சோ இதுதான் எண்டோல் பாசிட்டிவ். எண்டோல் டெஸ்ட் வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா செரி ரெட் கலர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது டிரிப்டோபனை கொடுக்குறீங்க, டிரிப்டோபனை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணணும்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் 3 காம்பவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த காம்பவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண பிறகு அதில் நீங்க என்ன ஆட் பண்றீங்கன்னா கோவாக்ஸ் ரியேஜென்ட் வந்து ஆட் பண்றீங்க. ஸோ கோவாக்ஸ் ரியேஜென்ட் என்ன சொன்னா பேரா டை மீத்தேல் அமினோ பென்சால்டிகைட் அப்படின்ற ஒரு ரியேஜென்ட்ஸ் வந்து நீங்க ஆட் பண்றீங்க. ஸோ ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த 3 காம்பவுண்டும் இந்த கோவாக்ஸ் ரியேஜென்ட்டும் ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன கொடுக்கணும் கியூனாய்டல் ரெட் கலர் செரி ரெட் கலர் காம்பவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அந்த டெஸ்ட் வந்து பாசிட்டிவ். ஓகேங்களா? நெகட்டிவ்னா வந்து ரெட் கலர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஆஃப் த ஸ்பீசஸ் வந்து என்னன்னு கேட்டா கிளெப்சியல்லா ஸ்பீசஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இண்டோல் டெஸ்ட்டுக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து கொடுக்கும். சரிங்களா? சோ இந்த வீடியோல இண்டோல் டெஸ்ட பத்தி நம்ம பார்த்தோம். இம்பிக்ல ஃபர்ஸ்ட் வந்து இண்டோல் டெஸ்ட பத்தி நம்ம பார்த்துட்டோம். சோ நெக்ஸ்ட் வீடியோல மீத்தேல் ரெட் டெஸ்ட பத்தி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.